வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெர்ஃப்யூம். இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது வந்து எனக்கு எப்படி குடுக்கன்னே தெரில. ஒன் ஷாட்டா குடுக்கலாமா? இல்ல மினி எஃப்எஃப்பா குடுக்கலாமா? இல்ல நான் சீக்கிரமா போட்டு முடிச்சிடலாமான்னு தெரில. பட் ஆனா பார்ப்போம். இந்த ஸ்டோரியே எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த தம்ப்லைனுமே பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலேயே இந்த ஸ்டோரி நான் பெட்டரா குடுக்கணும், பெஸ்ட்டா குடுக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். வாங்க, இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். முடிவு பண்ணிட்டேன் எஃப்எஃப்ஆ கொடுக்கணும்னு. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு நைட் டைம் அவங்க வந்து ரொம்ப குட்டி பையனாக இருக்கான். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே சடனாக அம்மா எங்கே போயிட்டாங்க? பக்கத்தில் தானே இருந்தாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பேய்க்கணும் வந்துடுச்சுமா. எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி டேங் தான் இப்போ அப்படியே ரூமை விட்டு வெளியே வரான். அவனுக்கு ஏதோ சவுண்டு வேறு கேட்குது. என்ன சவுண்டு? மா அம்மா எங்கம்மா இருக்க? மா யார் நீங்க? அம்மா அம்மாவை என்ன பண்ணுறீங்க? அவங்க உடம்புல ஏதோ ரத்தமாக இருக்கு. ஸோ உங்கள் ஒரு பர்சன் தான் அவங்களோட அம்மாவை அப்படியே குத்தி நல்லா கொடூரமாக கொன்று வச்சுருக்கான். ஸோ அந்த பர்சன் கையில் ஒரு பென் இருக்கும். ஸோ அந்த பெண்ணை வச்சு தான் மொத்தமாக அவங்க அம்மாவே குத்தி கொன்றுப்பான். ஸோ அந்த பெண்ணோட அப்படியே அவங்ககிட்ட தான் அந்த பர்சன் அப்படியே நடந்து வரான். சின்ன பையனாக இருக்கு. என்னால் அவனை கொல்ல முடியாது. அம்மா அம்மா என்ன என்ன பண்ணீங்க? ஓ, உங்கள் அம்மா எப்படி செத்தான்னு உனக்கு தெரியணுமா? சொல்கிறேன், கேட்குறியா? உட்காரு, வா. ஸோ அந்த பர்சன் அப்படி சோஃபாவில் அப்படியே உட்காந்து அவங்க நீல் டவுன் பண்ணி உட்கார வைக்கிறான். உங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்க, நீ இப்போ சாக மாட்ட. உங்கள் அம்மா செத்ததோட நீயும் ரணமாக சாக தான் போகிற. ஆனால் இப்போ இல்லை. நீ ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சு முடிக்கிறப்போ நீ இறந்து கிடப்ப. ஓகேவா? இந்த ஜேகே உனக்கு வாக்கு தரேன். அது வரையும் உன்னை நான் கொல்ல மாட்டேன். இது ஜேகே ப்ராமிஸ். சரி, இப்போ உங்கள் அம்மா எப்படி செத்தான்னு நான் சொல்லிட்டா? என் கையில் இருக்கல இந்த பென், இது என்னோட ஃபேவரட். இதை வச்சு தான் உங்கள் அம்மாவை குத்துனேன். ஒத்தா தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வந்தாலா? உன் வீட்டில் அப்போ தான் எக்கடி குதிச்சேன். சிக்கிட்டா. அதான் பெண் இருக்குல்ல, ஒரே சுருக்கு கழுத்தில் நல்லா குத்துனேன். ஆன்னு கத்துனா போய் பொத்தி 4 தட்டி உள்ள இறக்குனேன். உயிர் மேலே அம்பிட்டு ஆசைப்பட போகாமல் அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு. எனக்கு கொலவெறியாச்சு. அதான் மொத்தமாக இன்னும் கொடூரமாக கொன்னேன். நல்லா இருக்குல்ல கேட்க? ஸோ அவங்க கேட்க அவங்களோட கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக வந்துட்டு இருக்குத. ஒரு மாதிரி செம்ம பயத்தோடு இருக்கான். என்ன கதை சொல்கிறேன்? உங்கள் அத்தா அங்கே செத்து வருகிறா, கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் வருது. குழந்த மாதிரி அழ மாட்டா? குழந்த தானே நீ. எதுக்கு அழாமல் இருக்கா? அழுடா. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவங்களோட ஷர்ட் அப்படியே பிடிச்ச அவன் பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிறான். என்னோட அம்மா எனக்கு வேணும். எனக்கு வரமாட்டா. அப்பா வேற இல்லையோ? ரொம்ப கஷ்டம். ஆனால் எப்படி நீ வளர போகிற? அதுதான் ட்ரஸ்ட். நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே. வா, உன் பேர் என்ன? அம்மா அம்மா வேணும். அம்மா. ஏய்,
சும்மா உங்கள் அம்மாவை கொட்டிருக்காத. வரமாட்டான்னு சொல்கிறல. பேர் பேர் என்ன சொல்கிறா? ஸோ அவங்ககிட்ட உங்க ஒரு மாதிரி செம்ம பயமாக இருக்கு. ஜங்குக்கோட கையை அப்படியே தட்டி விட்றான். அவன் நைல்ஸை வச்சு அப்படியே பரண்டி விட்றான். ஸோ ஆனால் ஜங்குக்கு அப்படியே எதுவுமே கண்டுக்காமா அவங்களோட ஷர்ட்டை மட்டுமே அப்படியே பிடிச்சிட்டே இருக்கான் டைட்டாக. பேர் கேட்டான். ஒரு தட்டி தாண்டா கிட்டேன். அவ்வளோ பயம் தெரியுதா? உங்கள் அம்மா மாதிரியே அப்படியே நல்லா பயந்து சாவுறேன். இப்படி நீ பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. நான் வேணா ஒன்று வளர்க்கட்டா? யாரும் இல்லாமல் தானே இருக்கா? ஆனால் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. எப்போ நான் வருவேன், உனக்கு எப்போ நான் கொல்லுவேன்ற பயம் உனக்கு இருக்கணும். நான் வரமாட்டேன். ஒரு நாள் உன் முன்னாடி வந்து நான் நிற்கிறப்போ நீ அப்போ நடுங்க வைப்பாரு. அந்த பயம் எனக்கு வேணும்டா. அது எனக்கு வேணும். என்ன கெஞ்சணும், எனக்கு கொன்றாத எனக்கு கெஞ்சணும். அப்போ நான் ஒன்று கொள்வேன். இப்போ அப்படியே கட் பண்ணால் மார்னிங் ஆகுது. வீட்டுக்கெல்லாம் அதுக்கு அப்படியே போலீஸாக வந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி அழுத டயர்டாகி அவங்க அம்மா பக்கத்தில் அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். டேய் டேம் என்னாச்சு? அக்கா அக்கா அம்மா 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 இறந்துட்டாங்க அக்கா. அக்கா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரிலக்கா. நான் நான் இப்போ என்ன பண்ணுவேன்க்கா? அம்மா வேணும், எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவோட ஷோல்டரை போட்டு அடிட்டுன்னு அடிச்சிட்ருக்கான். அவங்க அக்கா அழுகிற மாதிரிலாம் இல்லை. அவங்க அப்படியே அமைதியாக அவங்க அம்மாவோட டெட் பாடியை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. டேம் போதும், ஸ்டாப் பண்ணு. உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அவ்வளோதான். நான் கொண்டு வரணும்னா என்ன கடவுளா? முடியாது. அக்செப்ட் பண்ணிக்க, உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ பக்கத்தில் இருந்த போலீஸ்கார், ஹே கிரே, என்ன எதுக்காண்டி இப்படி குழந்தைகிட்ட போய் இப்படி உண்மையை சொல்லிட்டு இருக்க? அவன் பாவம். என்ன பண்ண சொல்கிறீங்க? போய் சொல்லி அவனை நம்ப வைக்க நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எங்கள் அம்மாவை கொண்டவனை நான் கண்டிப்பாக நான் தேடுவேன். அது மட்டும் இல்லை, சிவனுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் இது தெரிய தானே போகுது. அதை இப்போ தெரிஞ்சுட்டு போட்டோம். ஏற்றுக்கிட்டேயும் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட அவங்க வந்து அவங்க அக்காவை அப்படியே ஹக் பண்ணி செம்மையாக அழுதுட்ருக்கான். பாடி ஆட்டாப்சி கொடுங்க, ஃபீட்டை நல்லாவே சர்ச் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சா கூட என்கிட்ட வந்து கொடுங்க. சரிங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் அப்படியே வெளியே போயிடுறான். என்ன எவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருக்க போகிற? உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா ரூமுக்குள்ளே போ. எவ்வளோ நாள் அழுகு, ஆனால் இதுக்கப்புறம் நீ அழகக்கூடாது. சுட்டி அவங்க ரொம்ப அழுதுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொன்ன மாதிரியே அவனை கொண்டு போய் ரூமில் விட்டுடுறாங்க. ஸோ ரொம்ப நேரமாக உட்காந்து அழுன்னு அழுதுட்ருக்கான். பிகாஸ் டேயாங்க அவங்க அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனிமேல் அவங்க இல்லாமல் எப்படி இருக்க போகிறான்னு அவனால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. எப்போ பார்த்தாலும் டேயாங்க அவங்க அம்மா பின்னாடியே சுற்றிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாம் அவனோட மைண்டுக்கு ஞாபகம் வந்து ஓவராக ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அழுகையை ஸ்டாப் பண்ணி அப்படியே உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். உங்கள் அக்கா ஒரு போலீஸ் தானே? அவ கேட்பா, சொல்லு, நான் தான் கொன்னேன்னு சொல்லு. சீக்கே, அப்போ தான் உங்கள் அக்காவை கொள்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சொன்னால் கொள்ளுவேன், சொல்லுனா உங்கள் அக்கா உயிர் தப்பிச்சிரும். எப்படி வசதிட்டே யோசிச்சுக்க. அக்கா அக்கா வேணும், அக்காவை சாகக்கூடாது. நான் நான் சொல்ல மாட்டேன், நான் நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். அக்கா அழுதுட்டியா? எல்லாம் முடிஞ்சா? இனிமேல் ஃபீல் பண்ணக்கூடாதா? சரி, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. எனக்கு புரியுதா? அவன் பார்க்க எப்படி இருந்தா? நல்லா ஹைட்டாக இருந்தாங்க. அவங்க ஃபுல்லாக பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஃபேஸ் தெரியலக்கா. அவங்க நல்லா யோசிச்சு பாரு. அவன்கிட்ட ஏதாச்சும் ஒன்று நீ பார்த்துருப்பா, இல்லை ஏதாச்சும் சென்ஸ் பண்ணியிருப்பா. யோசிச்சு பாடுறா, கொஞ்சம்
கொஞ்ச நாளா யோசிச்சு பாரு. அவங்க அம்மாவை அவன் எதை வச்சா குத்துனான்னு தெரியுமா? ம், பெண் பெண் வச்சு குத்துனாங்க. ஓ, அது நீ பாத்தியா? ஆம், ஆமா, பார்த்து பார்த்துட்டு எதுக்காண்டி உன்னை கொல்லாமல் போனான்? சின்னவா இருக்கும். அவன் உன்கிட்ட பேசினானா? இல்லை, நான் பார்த்ததும் ஓடி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லையே. பக்காவா இத்தனை தட்டி கொண்டிருக்கான். டேய், நீ வேற ஏதாச்சும் நோட் பண்ணியா? ஆ, ஆ, அது அது வந்து சொல்லு, நல்லா யோசிச்சு பாரு. அவங்க அவங்க இருக்கிறப்போ வீடு ஃபுல்லாக பர்ஃப்யூம் ஸ்மெல் இருந்துச்சுக்கா. என்ன பர்ஃப்யூம்? ரோஸ் ரோஸ் பர்ஃப்யூம். பர்றா, இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கான். ஜீனியஸ். இவன் எந்த அளவுக்கு ஜீனியஸாக இருக்கானா? நல்லா தான் எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லிகிட்ருக்கா. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவா? பரவாயில்ல. ஸோ உங்கள் ஜங்குக்கு தான் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் அப்படியே கேட்டுட்ருக்கான். ஸோ அங்கங்கே வீட்டில் ஹிடன் கேமரா வச்சுருக்கான். ரே, நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம், இந்த ஊருமே வேணாம், வேற ஊருக்கு போகலாமே. டே, அவங்க என்ன பேசிகிட்ருக்கா? இறந்து போயிருக்கிறது நம்ம அம்மா. கொன்னவனை கண்டுபிடிக்காம இந்த அளவுக்கா விட்டு பயந்து ஒன்று நினைக்கிறியா? என்னால் முடியாது. நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். உனக்கு வேணும்னா அம்மாவோட மெமரிஸ் இங்கே இருக்குன்னா வேறு வீடு வேணால் காலி பண்ணலாம். ஆனால் இந்த இடத்த விட்டு என்னால் போக முடியாது. கிரே அப்படியே அவங்களோட கையை பிடிக்கிறா. உனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்கா? இந்த கொலையை பார்த்ததுல இருந்த? ஆமாம். கிரேட், அவங்க அப்படியே ஹக் பண்ணிட்டா. சரி, ஒன்று இந்த ஊரில் இருக்கோட்ல நம்ம அம்மா வீட்டு இருக்குல்ல, அங்கே போயிடு. அங்கே எல்லாம் ஒன்று நல்லா பார்த்துப்பாங்க. அக்கா, ஒன்றை விட்டு கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாதா. நான் ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. என்கிட்ட யாரும் வர முடியாது. நீ அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாத. அக்கா, நீயும் வாக்கா. இல்லட்டையும் எனக்கு இங்கே நிறைய ஒர்க் இருக்கு. அம்மாவை கொன்னவனை நான் கண்டிப்பாக பழி வாங்காமல் விட மாட்டேன். நீ போ, நான் உன்னை அப்பப்போ வந்து பார்க்க வரேன். நிஜமா என்ன பார்க்க வருவியா? வரேன், கண்டிப்பாக வரேன். நீ பயப்படாம இரு, சரியா? இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கக்கூடாது. வளர வளர ரொம்ப தைரியமாக இருக்கணும். என்ன மாதிரி சின்ன வயசில் நானும் ஒன்று மாதிரி தான் பயந்துட்டே தெரியுவேன். ஆனால் இந்த பயம் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு எதிரி தான். அதை நம்ம கூட வைக்க வைக்க நம்மளுக்கு ஆபத்து ரொம்ப நிறையா இருக்கு. அந்த எதிரியோட ஒன்று சண்டை போடணும், இல்லை அவன் கூட சேர்ந்து வாழணும். நான் அந்த பயத்தோட டெய்லி சண்டை போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும். இந்த பயம் உனக்கு இனிமையாக இருக்கணும். அவன் கூட சண்டை போடுறதுக்கு நீ தைரியமாக இருக்கணும். இந்த மாதிரி பயப்படக்கூடாது. புரியுதாட்டையும்? புரியுதா? ஆனால் அக்கா, எனக்கு உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்? அம்மாவும் இல்லை, நீயும் இல்லை, அப்பாவும் இல்லை. கவலைப்படாதடா, அங்கே சிபின் இருக்கான். உனக்கு அவன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. அவன் கூட இரு, கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பான், சரியா? என் தங்கம், எனக்கு நீ அழகக்கூடாதுடா. அக்கா எப்பவும் உன்னை அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு வா, சரியா? நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன், ப்ராமிஸ். அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிரே தான் டேவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. சரி, டேவங்க அப்படியே ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். ஐயோ அப்பா, நான் பாசம் தனியாக போறியா? போ, எனக்கு இன்னும் வசதியாக இருக்கும். நல்லா ஜாலியாக என் கூட சண்டை போட தயாராரு.
அப்போ தான் ட்விஸ்ட் இன்னும் அதிகரிக்கும். இப்போ சொல்லுங்கள் புக்கில் ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்கு? சரி, ஓகே, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோட் போடுறேன். 1 டேக்கு 2 வீடியோ போடுறது கூட சொல்லக்கூடாது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.